வணக்கம் சிந்து. வணக்கம் அக்கா. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. ஒரு மாதிரி அப்படி இப்படி சொல்லி சொல்லி கப் அடிச்சிட்டீங்க. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. நான் தான் லாஸ்ட் வீக் சொல்லிட்டு போனேனே, நான் வந்தா கப்போடையும் முத்தோடையும் கெத்தா தான் வருவேன் அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம். ஜெயிச்சிட்டோம் மாறி. எஸ் மாறியா? ஆமா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும் நீ ஒரு முள்ள மாறி. ஏன் அது மாறி? ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னா அது ஆண் பால் தானே. சோ பெண் அங்கங்க தேடி தேடி எப்படி சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு யோசிச்சு கசக்கி புளிஞ்சி கொண்டு வந்திருக்கேன். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான். நான் என்னத்த கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படியோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானு. நீங்க? நானும் தான் Yes, okay. இருந்தாலும் ஒரு சின்ன கவலை தான். கவலை என்ன? ஆமா, இன்னைக்கு எங்கட BB8 கடைசி எபிசோட். அதுவும் முடிஞ்சிருச்சு, இதுவும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற நேரம் கொஞ்சம் கவலையா வருத்தமா இருந்தாலும் நாங்க டைட்டில்ல நாங்க சொன்ன மாதிரியே முத்து வின் பண்ணிட்டாருங்கிற சந்தோஷத்தோட Yes. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அடிமட்டத்திலிருந்து வந்த ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கணுமா, காசுன்ற அமௌண்ட் எல்லாம் குறைக்கணுமா, கப்பை ஏன் நாங்கள் இப்படி இந்த அளவுக்கு கிராண்டாக கொடுக்கணுமா, இப்படிங்கிற பல கேள்விகள் வந்து விஜய் டிவிக்காரவங்களுக்கு இருந்திருக்கும் போல. அதனால எல்லா விஷயத்தையுமே குறைச்சி ஆரம்பத்திலேயே நாங்கள் சொன்னது மாதிரி முத்துவை வந்து ஒரு பின்தங்கிய இடத்துல இருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கான அங்கீகாரத்தை சரியாக கொடுக்காம அவங்க செஞ்சிருக்கிற சில விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க சிந்து அதை பத்தி? அங்கீகாரம் என்றதை விடக்கா ஆரம்பத்துல இருந்து, அதாவது சில டாஸ்க் எல்லாம் அந்த பணப்பெட்டி டாஸ்க் எல்லாம் எந்த ஒரு சீசனுமே இப்படி நடந்தது இல்ல. அதாவது இவங்க தான் வின்னர், இவங்களுக்கு 50 லட்சம் அப்படின்னு இப்படியே அக்ரிமெண்ட்ல எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுக்க போறோம்னு அது வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கலாம். ஓகே, பட் அதுலயே பாதி அமௌண்ட் போயிருச்சு சரியா. அதுவும் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஓடுறதுல பார்த்தீங்களா, முத்துவுக்கு நைட் டைம் கீழே எல்லாம் தண்ணி. ஸோ அதை மீறி எப்படி அவன் எடுத்துட்டு வந்துருவானா அப்படின்னு ஒரு இது. பட் நம்மால கெத்து இல்லை, போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுகளே ஒரு என்ன சொல்றது, அதுலயுமே ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று இருந்துச்சு தானே. ஆமா, முத்துவுக்கு விரிச்ச வலையில தான் ஜாக்குலின் போய் தானாவே மாட்டிக்கிட்டா. கரெக்ட். அப்போ முத்துவை வந்து எவிக்ட் ஆக்கிய வெளியில அனுப்பணும், voting ரேட்டை வெளியில காட்டக்கூடாது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. முத்து ஸ்ட்ராட்டஜி பண்றாரு, மண்டையை கழுவுறாருன்னு சொல்லி கடைசியா விஜய் டிவிக்காரங்களே இப்படி செய்வாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். ஆமா, மற்றது அக்கா என்னன்னு சொல்லணும்னா, இப்போ முத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அந்த தமிழ் மீது பற்று அதிகம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் வதிக்க பேசு. சோ ஒருவேளை ஒரு தமிழ் ஒரு என்ன சொல்றது, ஒரு தமிழருக்கு போய் பேச்சாளருக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு அதையும் தாண்டி ஒரு தமிழருக்கு போய் இதை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. எனக்கும் தெரியல அதை பத்தி. ஆனா சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாருமே இப்ப பேசுறாங்க, அப்படிதான் கமெண்ட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, தெரிய வருது, விஷயங்கள் நிறைய வெளியில வருது. ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத ஆராயறதை விட ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாருங்கிறதே இப்ப பெரிய சந்தோஷம் தான். மற்ற விமர்சனங்கள், மற்ற கமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு பிறகு வர வேண்டிய விஷயங்கள் தானே. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல நாங்க வந்து எப்பயுமே எதிர்பார்க்கறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கப்பு. மற்ற சீசன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பிக் பாஸோட கண்ணு தான் ஹைலைட். என் கண்ணு வேணும்னு காட்டில. ஆனா எனக்கு எதுவும் இந்த கப்பை காட்டின உடனே என்னடா இது குட்டி குண்டா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா, அந்த 8 அதுக்குள்ள குட்டியா கண்ணு இருக்கு. ஒரு ஃபைனலிஸ்ட், ஒரு 105 நாள் யார் யாரோடையெல்லாம், அதாவது முகம் தெரியாத பலர், கேரக்டர்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியாத பலரோட விளையாடி இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு பர்சனுக்கு அந்த கப்பை பார்க்கும்போது ஒரு பிளசண்டா இருக்குன்னு. என்னையா கப்பு இது, எதுவும் அந்த மண்ணுல செஞ்சு சும்மா அந்த விளையாட்டு பொருள் மாதிரி. ஆமா, அது மாதிரி கொடுத்தது கூட எனக்கு ஏன் எதனால அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. சோ அதுவும் ரொம்பவுமே சின்ன ஒரு ட்ராஃபி தான் அது. பெரிய இதுக்கு முன்னுக்குள்ள சீசன்ல நான் வந்து மெனக்கட்டு தேடி இந்த 8 சீசன்ல ஒவ்வொரு சீசன்லயே ட்ராஃபி எப்படி இருக்குங்கிறதே தேடி பார்க்கும்போது ஒன்னும் அவ்வளோ ஒரு கிராண்டா பெருசா ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கு. ஆனா இதை பார்க்கும்போது இதோ ரன்னரா வரவங்களுக்கோ ஒரு 3rd பிளேஸ் வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு நார்மலான ஒரு கப் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது ரொம்ப மனசு கவலையா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா முத்து நம்மள ஒருத்தர் இல்லையா, நம்ம ஓட் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற நேரம் அவருக்கான அங்கீகாரம் சரியா அவருக்கு அங்கே கிடைக்கலையோ. என்னதான் ஒரு டைட்டில் வின்னரா இருந்தாலும் அந்த டைட்டில் வின்னருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு சரியா கிடைக்கலையோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. இப்போ இந்த 7 சீசன்லயும் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இவங்க வின் பண்ணணும். இப்போ ராஜு அவங்களுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணேன். ஓகே, அவங்க வின் பண்ணணும், ஓகே நான் சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் வந்துட்டாங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு.
ஆனால் முத்து வின் பண்ண நேரம் மட்டும்தான் நானே வின் பண்ணதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா முத்து வந்து சாமானியர்கள், அதாவது நம்மள ஒருத்தராக போயிட்டு தான் அங்கே கேம் ப்ளே பண்ணார். அண்ட் அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் ஒரு சாதாரண களிமண், எங்கள் அம்மா தான் என்னை மண்ணுக்கும் வலிக்காமல் எனக்கும் வலிக்காமல் செதுக்குனாங்க. ஸோ யாருமே ஒரு மீடியாவில் வந்து நான் ஒரு களிமண் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல ஒரு மனசுன்னா அது நம்ம ஆள்கிட்ட தான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். யாருமே நான் இப்படித்தான் அப்படின்னு தங்களுடைய உண்மையான கேரக்டரை வெளிப்படுத்தவோ உண்மையான குணத்தை சொல்றதுக்கோ முன் வர மாட்டாங்க இல்லையா? அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக தான் இருக்காரு நம்ம முத்து. அப்புறம் நம்ம சௌந்தர்யாவை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டமே, அதெல்லாம் உண்மையா? அதுக்கு முதல் இன்னொன்று நம்ம சொல்ல மறந்துட்டோம். நீங்கள் வந்து மற்ற சீசன் எல்லாம் பாருங்க, இப்போ ஃபைனல்ஸ்னு ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கார், அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இந்த முறை ஸ்பான்சர்ஸ் வந்து குறைவுன்னு தான் நினைக்கிறேன், ரொம்பவே குறைவு. ஆரம்பத்துல இருந்து ஸ்பான்சர் இருந்தாங்க, ஃபைனலுக்கு 1 வீக் முன்னுக்கு எல்லாருமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆமா, இப்போ இது எதனால? சில நேரம் முத்து டைட்டில் வின் பண்ண போறாருன்னு தெரிஞ்சா, இல்ல விஜய் டிவி பண்ண சதியாங்கிறது எங்களுக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் நிறைய இதுகள் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இதுக்கு முன்னுக்கு டைட்டில் வின் பண்ணவங்கலாம் வெல் செட்டில்ட், அதாவது பிக் பாஸ்க்கு வந்துட்டு போனவங்க எல்லாருமே ஏதோ ஒரு துறையில் சில பேர் தான் வந்து முன்னுக்கு வந்து நல்லா சாதிக்கிறாங்களே ஒழிய டைட்டில் வின் பண்ணவங்க வந்து வெல் செட்டில்ட். ஆனால் முத்துவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50 கூட இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பான்சர் எல்லாமே குறைஞ்சிருக்காங்க, வின்னிங் ப்ரைஸ் மணி குறைக்கப்பட்டிருக்கு, அவருடைய மற்ற கொடுப்பனவுகள்லாம் எப்படிங்கிறது சரியாக வெளியில் இன்னுமே யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஓரவஞ்சகம் செய்யக்கூடாது இல்லையா? யாரு சதி செஞ்சாலும் அவர் வின் பண்ணணும்னு விதி இருந்திருக்கு. அதான் இது எப்படி பஞ்ச் நல்லா இருக்கு. முத்துக்குன்னா அப்படி வரும் பொங்கி தானே, ஒரு ஹார்ட்டையும் போட்டு விடுங்க. அப்படியே ஹார்ட் போட இப்பயும் ஒரு ஹார்ட் கொடுப்பேன் நான் முத்துக்கு, சேக்கிட் முத்து. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்லேயே நான் ஒரு ஹார்ட் ஒன்று கொடுப்பேன். அதாவது எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லணும், முத்து பார்க்கும் போதே ஷேர் செய்யவும் அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே. முத்து கண்ணில் படும் வரை ஷேர் பண்ணு. ஆமா ஆமா. சரினா அக்கா, விஷால் தான் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்திருக்கணும். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணாரு. ஆனா திடீர்னு சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ரன்னரப்னு சொன்னா எனக்கே ஆச்சரியம், என்னடா சவுண்டு செகண்ட் அப்படி என்னையா பண்ணுச்சு? உங்களுக்கு தெரியாதா? சோஷியல் மீடியால எல்லாம் ரொம்ப பெரிய வைரலா இப்போ பேசப்பட்டு இருக்கு. சுட சுட நீங்க பார்க்காம வந்துட்டீங்களா சிந்து? அதான் நம்ம விஷ்ணு விஷால் 10 லட்சம் ரூபாய் தூக்கி கல்பா கொடுத்துருக்காருல்ல. எதுக்கு? அவளை 2வது இடத்துக்கு வரணும், ரன்னரை பார்க்கணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு, சரி வரல. ஸோ விஷாலை தட்டி விட்டுட்டு இவர் 2வது வரணுங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சோஷியல் மீடியால இப்போ அதுதான் வைரலா பேசப்படுது. அப்ப காசு கொடுத்து தான் செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க சௌந்தர்யா. நான் சொல்லல, சோஷியல் மீடியால அப்படி சோஷியல் மீடியால பேசிக்கிறாங்க. பரவாயில்ல பேசிக்கிறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, எப்படியோ இருந்துட்டு போடும். ஸோ அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு நேர்மை கிடையாது இல்ல? எஸ். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். சௌந்தர்யோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அவங்க முத்து மேலதான் ரொம்ப விருப்பம். ஆமா. ஸோ லாஸ்ட்ல கூட சௌந்தர்யா சொல்லியிருப்பாள்ல, என் கையை தூக்கிருக்கணும் பயந்துட்டேன் சார், அமௌண்ட்டை எங்க அப்பா வாங்கி முத்து கையில கொடுத்துருவாரு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியல முத்துக்கு சௌந்தர்யா அப்பாவே பின்னாடி பிஆரா இருந்திருக்காரு அப்படின்னு. அதுதான் அதுல இருக்கிற பெரிய சுவாரஸ்யமே. எஸ் எஸ். ஸோ அவங்களுக்கும் சக போட்டியாளர்களின் அம்மா அப்பாவுக்கு கூட முத்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே எல்லாருடைய மனங்களையும் வென்ற நாயகன், வெற்றி நாயகன். ஆமா, கண்டிப்பா. ஸோ முத்து டைட்டில் வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இவ்வளவு விஷயங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் சொன்னதும் நாங்கள் பார்த்து எங்களோட ஓன் இதுகளையும் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணிட்டோம். சரி, இப்போ 5 பேர் இருந்தாங்க தானே ஃபைனல்ஸில். அப்ப நீங்க யார நினைக்கிறீங்க? இவங்க 5 பேர் ஃபைனல் ஸ்டேஜ்ல நின்றுந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, பார்க்க கெத்தா இருந்திருக்கும், பார்க்கிறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னா கண்டிப்பா அந்த இடத்துல 5 பேர்ல தீபக் இருந்திருக்கும், அருண் இருந்திருக்கணும், ஜாக்குலின் இருந்திருக்கணும், அண்ட் விஷால் முத்து. விஷால் முத்துவா? எனக்கு வந்து ரயான் முத்து, அது சொல்லவே தேவையில்ல. முத்து, ஜாக்லின், தீபக், நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர், 5 பேர் இருந்திருந்தா ரொம்பவே பார்க்க நிறைவா இருந்திருக்கும், மன நிறைவா இருந்திருக்கும் அந்த ஷோவுமே. இன்னொன்று அது அந்த 5 பேர் இல்லாதனால, அந்த 5 பேர் அப்படியே தலகலா மாறி போனனால எனக்கு அந்த ஒரு பிடிப்பு இல்லாம போயிடுச்சு. அந்த ஒரு மனசுக்கு வந்து இன்னமுமே அந்த ஷோ முடிஞ்சிட்டாலுமே ஒரு நிறைவு இல்லை மனசுக்கு. அந்த நம்ம அந்த ஷோவை கம்ப்ளீட்டாக பார்த்தோம், இவர் வின் பண்ணிட்டாலும் அப்படிங்கிறதுமே அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து இருக்க மாட்டேங்குது மனசுக்கு. அது ஏனோ தெரியல சிந்து. மற்றது நேற்று வந்து அந்த என்ன சொல்கிறது, ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அமைதியாக போயிடுச்சு. இந்த 7 சீசனுமே இப்போது கமல் வந்துட்டாருன்னா ஒரு விறுவிறுப்பு, ஐயோ யார் கை, ஏன்னா அந்த கையை இப்படி 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 செஞ்சு யார் கையை தூக்க போகிறாரோ. நேற்று வந்து ரொம்பவே
அந்த பலமையான வீக்கெண்ட்ல வர மாதிரியே முடிஞ்சிருச்சு. எஸ், அமைதியா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், முத்துவோட ஒரு நல்ல பண்புல ஒண்ணு, காசை என்னையா பண்ணுவீங்க? இப்ப நம்ம எல்லாம் கேட்டா வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், லைஃப்ல செட்டில் ஆகுவேன். ஃபர்ஸ்ட் என்னோட வீடு பாதியில இருக்கு, அதை நான் செய்வேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, அவரோட ஃப்ரெண்ட் 2 பேருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்பேன். 3வது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிறவங்களுக்கும் நான் முத்துக்குமார் அவங்களோட புத்தகம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஆமா, யாருக்குமே ஒரு பொருளோ ஒரு சொத்தோ வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் காலம் தான் நம்மளோட இருக்க போகுது. ஆனா ஒரு புத்தகம் அப்படிங்கிற போது அது காலத்தில் அழியப்படாத ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த புத்தகத்துல இருக்க விஷயங்கள், புத்தகத்துல இருக்க அறிவு, அது குறிப்பா நான் முத்துக்குமார் புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியம், ஒவ்வொரு வசனமுமே எங்களுடைய உயிரோட்டத்துல, எங்களுடைய ரத்தத்துல கலந்தது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில அன்றாட நாங்க அனுபவிச்ச விஷயங்களை தான் அவர் எழுதியிருப்பாரு. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி புத்தகங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், ரொம்பவும் நல்ல விஷயம். தொடர்ந்து அவருடைய இந்த மாதிரியான சமூக சேவைகள் வந்து இன்னும் முன்னெடுத்துக்கிட்டே போகணும்னு சொல்லி நாங்களும் மனசார அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ஓகேக்கா, ஒன் லாஸ்ட் டைம் பிஃபோர் த நெக்ஸ்ட் சீசன். எஸ், இப்போ நம்ம வந்து கடையை சாத்துறதுக்கு முதல்ல நான் முத்துக்கு ஒரு விஷ் பண்ணிடுறேன். என்ன? எனக்கு தெரியும், ப்ரொபோசல் தானே? இல்ல, ப்ரொபோசல்லாம் இல்ல, ஒரு விஷ். பண்ணுங்க கேப்போம். முத்துக்குமரன், திஸ் இஸ் ஃபார் யூ. நீங்க வின் பண்ணது நாங்களே வின் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ உங்களை மாதிரி சாமானியர்களா இருந்து சாதனையாளர்களா மாற நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அவருக்கு ஆல்ரெடி நான் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் இன்னும் அவருடைய சமூக சேவை சார்ந்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல துறையில இன்னும் பெரிய ஆளா வரணும். அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அவருடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி இந்த பிக் பாஸ் சீசன் 8 சார்பாக நாங்களும் எங்களுடைய பிக் பாஸ் ரசிகர்கள் சார்பாகவும், எங்களுடைய ப்ரொடியூசர் சார்பாகவும், எங்களுடைய கேமராமேன் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை இன்றையோட நிறைவு செய்யும். அது மட்டும் இல்லாம இதை பார்க்குற வியூவர்ஸ் தயவு செஞ்சு ஷேர் செய்யவும், முத்துக்குமரன் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.